ஈரான் தாக்குதலில் இறந்து போன 18 அமெரிக்க வீரர்கள், தாக்குதலுக்கு அஞ்சி ஓடிய மினோன் கப்பல், ஹர்முஸ் ஜலசந்தியை அழிக்கும் ஈரான், காத்திருக்காமல் குவைத்தை தாக்கும் டெஹரான், சுரங்கப்பாதையில் கோட்டையை கட்டும் ஈரான், இஸ்ரேலை தாக்க தயாராக இருக்கக்கூடிய ஈரான், ஸ்பெயினிற்குள் புகுந்த நெத்தன்யாஹுனுடைய மகன், ஈரானை தாக்குப்பிடிக்க துபாயின் புதிய திட்டம், ஈரானுக்காக களத்தில் ரஷ்யாவும் சீனாவும், ஹூத்திகளால் 8 சவுதி கப்பல் அடித்து விரட்டப்பட்டது, ட்ரம்பின் அதிபயங்கர அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ஹர்முஸில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஈரான், 5 மகன்களை இழந்து 36 அனாதை குழந்தைகளை கவனிக்கும் காசாவாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு பரபரப்பான சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திகள், வீடியோக்கள், அதை பற்றியான முழுமையான விளக்கங்களை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவியை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு முழுமையாக ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதிபயங்கரமான ஒரு அச்சுறுத்தலை ட்ரம்ப் விடுத்திருக்காரு. வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டான். என்னன்னு சொன்னால், இந்த 14 நாள் போர்லேயே கிட்டத்தட்ட 30 பில்லியன் USD அளவுக்கு பொருளாதார இழப்பு அடைஞ்சிட்டோன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குடியரசுக் கட்சி தலைவர்களை இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்க சூழ்நிலை தான் ட்ரம்ப் இன்னைக்கு அதிபயங்கரமான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. அந்த உத்தரவு பொய்யானது மாதிரி தெரியல. ஏன்னா அங்கேருந்து வரக்கூடிய NBC நியூஸு, CBS நியூஸ் உட்பட, ஆக்சியோஸ் நியூஸ் உட்பட பல பேர் இந்த தகவலை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ட்ரம்ப் உண்மையிலேயே ஒரு உத்தரவு போட்டிருக்கிறான். என்ன உத்தரவுன்னு கேட்டால், ஈரானுடைய உள்கட்டமைப்புகள், இது என்னங்க உள்கட்டமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடியது. நீங்கள் உள்கட்டமைப்புன்னு சொன்னால் IRGC இருக்கக்கூடியதோ, ஈரானுடைய இந்த ஃபசீஜ் காவல் படையோ, அது மட்டும் இல்லாமல் புரட்சிகர காவல் படையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள் அளிக்கிறது இல்லை. அங்கே மக்கள் பயன்படுத்தக்கூடிய பவர் செக்டார் முழுவதுமாக அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேடுகட்ட உத்தரவை இன்னைக்கு ட்ரம்ப் போட்டிருக்கான் அப்படிங்கிற செய்தி தான் ரொம்ப பரபரப்பாக இன்னைக்கு பேசப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. சரி, போட்ட மாதிரியே அங்கே செய்தி நடக்குதா, உண்மையில் அதுக்கு ஏற்றுற மாதிரி தான் அங்கே களம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி மேப்புடைய ரூட்வேலாம் அப்படி தான் காட்டுது. என்ன காரணம்னா, இப்போ நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் 14 நாளில் போய் தோத்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் தாக்க போகிறோம், உள்கட்டமைப்பை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட்டாளியாக யாரை அழைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சைல்டு கில்லராக இருக்கக்கூடிய, வார் கிரிமினலாக இருக்கக்கூடிய நெத்தனியாகுவை கூட்டுக்கு சேர்த்துருக்காங்க. எப்போ நேரம் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான்ல, அவனை கூட்டுக்கு சேர்த்துருக்கானா ட்ரம்ப் அப்படிங்கிற செய்தி கிடைக்குதுங்க. அதுக்கேற்ற மாதிரியே ட்ரம்ப் உத்தரவு போட நெத்தனியாகு என்ன பண்ணுறான்னு சொன்னால், வளைகுடா நாடுகளுக்கு எரிபொருள் நிரப்புற, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஜெட்டினுடைய எரிபொருளாக இருக்கக்கூடிய JP8 அப்படிங்கிற அந்த ஃபியூலை மிகப்பெரிய ஒரு கப்பலில் ஏற்றிக்கிட்டு வளைகுடாவினுடைய அந்த கல்ஃப் கண்ட்ரியினுடைய அந்த ஓசன் பகுதிகளுக்கெல்லாம் அந்த கப்பல் வந்துக்கிட்டு இருக்குங்கிற மேப் ரூட்டை உறுதிப்படுத்துகிறாங்க. அதாவது ட்ரம்ப் ஒரு அச்சுறுத்தலை விடுக்கிறான், அதுக்கேற்ற மாதிரியே இங்கே கள நிலவரமும் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. சரி, ஈரான் இதுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அதான் இங்கே கவனிக்கணும். ஈரான் தரப்பிலிருந்து அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அலி கொசோரியன் அப்படின்னு சொல்கிறவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எதுக்குனாலும் தயாராக இருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது தான், இதை நாங்கள் சந்திப்போன்னு ஏற்கனவே எங்கள் மக்களுக்கு சொல்லி தாண்டா நாங்கள் கொடுத்து வளர்த்து வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பதிலுக்கு அவர் சொல்கிற இங்கே ஒரு விஷயந்தான் ரொம்பவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க. என்னென்னா, அவங்க மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஈரானிய மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போர் வந்து நீடிச்சிருக்க போகுது, ஒரு நாள் 2 நாளில் முடிய போகிறது இல்லை, நீடிச்சிருக்க போகுது அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சுரங்க பாதைகளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுடைய கட்டமைப்பை உருவாக்குங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு உத்தரவு போடுறாரு. அதாவது எங்கேருந்து கட்டளை இட்டால் மக்களுக்கான உதவிகள் செல்லுமோ, அதே சமயம் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்க முடியுமோ, அவங்க இராணுவ கட்டமைப்பு உட்பட மக்களுக்கு தேவையான அரசாங்க கட்டமைப்பு உட்பட ரெண்டையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால், டெனனுக்கு கீழே ஒரு கோட்டையாக நீங்கள் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு
அவரும் அதுக்கேற்ற மாதிரியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் இங்கே இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய கிழக்கில் அடுத்த கட்டத்துக்கு இந்த போர் போகுது, இன்னும் உக்கிரமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது, ட்ரம்ப்புக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே காட்டுதுங்க. அதே சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இழந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு குரலும் கண்டனம் வருது. என்னன்னு சொன்னால் அவங்க வச்சிருக்கக்கூடிய பேட்ரியாட், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த பேட்ரியாட் ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த பேட்ரியாட் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஏர் டிஃபென்ஸ். இப்போ டேவிட் ஸ்ட்ரிங் எப்படி இஸ்ரேல் வச்சுருக்காங்களோ, அயன் டோம் எப்படி வச்சுருக்காங்களோ அது மாதிரி பேட்ரியாட். அந்த பேட்ரியாட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 36 தான் தயார் பண்ண முடியுமா? என்ன ஆர்என்டி பண்ணி என்ன பண்ணாலும் 36 தான் தயார் பண்ண முடியுமா? அதே சமயத்தில் ஈரான் 3600 ஷஹாதத் 136 UAV அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரோனை தயார் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத இங்கே ஒரு செய்தியாக மக்கள் சொல்லி, இந்த போருக்காக நீ போகாதடா, உனக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. கூடுதல் இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்தாதில் இருக்கக்கூடிய எர்பில், அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய எர்பிலுடைய பகுதிகளில் மிகப்பெரிய அளவுக்கு அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் இப்போ அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியை பற்றி சொல்லும்போது ஷமாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷமாக்கினுடைய பகுதியில், இது குர்திஸ்தானுடைய பகுதியில் இருக்குது. அமெரிக்காக்காரன் அங்கேருந்து எப்படியே ஆட்டையை போட்டு அங்கே திருடி விற்றுக்கிட்டு இருக்கான். அந்த பகுதியில் எனக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆயில் ரஃப்னர் இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஷமாக். இந்த ஷமாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்குங்க கச்சா எண்ணெயுடைய அந்த இன்புட், அவங்களுக்கு அவுட்புட் மட்டும் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொன்னால் 50,000 முதல் 1,00,000 பீப்பாய், அதாவது 149 லிட்டர் உள்ள அந்த பேரல் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 50,000 to 1,00,000 அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த பீப்பாய் அளவுகளுக்கு அங்கே வந்து அவுட்புட் கிடைக்குது. அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால அங்கேருந்து நம்ம இராணுவ தளவாடங்களை காலி பண்ணணும், தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளாகி தொடர்ந்து பணையில் போடுறதுனால அங்கேருந்து நம்ம காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இந்த சமயத்தில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி குவைத்திலேருந்து நம்ம வெளியில் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. ஏன் காரணம் என்னென்னா குவைத் இப்போ பற்றி எரியுது. இன்றைக்கி ஜேர்னலிஸ்ட்டுகளாக அந்த மத்திய தரைக்கடலை கவனிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் கொஞ்சம் கூட காத்திருக்கவே இல்லை, அடிக்கிறேன்னு சொன்ன உடனே இன்னைக்கு ட்ரம்ப் சொன்ன அச்சுறுத்தல், நான் உள்கட்டமைப்பை தாக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட காத்திருக்காம குவைத்தினுடைய பல பகுதிகளை இன்னைக்கு பற்றி எறிய வைக்கக்கூடிய வேலையை ஈரான் செஞ்சுருக்கிறாங்க. இதை சொல்லும்போது எப்படின்னா, காத்திருக்க வேண்டிய நிலையை அவங்க ஏற்படுத்தலை, அவங்க எதுக்கானாலும் தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பிரதிபலிக்கிற மாதிரி குவைத்தினுடைய தாக்குதல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் இன்னொன்று நடக்குது. ஹர்முஸ் ஜலசந்தி முழுவதுமாக மூடியாச்சு. ஏற்கனவே ஓமனுடைய கடற்பகுதியை ஒட்டி லீமா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. ஏற்கனவே லீமா பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அது ஒரு கடற்கரை. அது எங்கே இருக்குன்னா ஓமனை ஒட்டி இருக்குது. நீங்கள் ஈரான்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த எண்டு, ஓமன் இந்த எண்டில் இருக்குது. இந்த கடற்கரையை ஒட்டி கப்பல் போச்சு, நிறையா கப்பல் போச்சு, நிறையா கப்பலை ஈரான் தொடர்ந்து அடித்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுடைய பொறுப்பு கீழே போன ஒரு கப்பல், மினோன் குளோரி அப்படின்னு சொல்கிற ஒரு கப்பல், இந்த கப்பலை பாதுகாப்பு கொடுக்குறோம், பாதுகாப்புக்காக நாங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்காங்க. அந்த கப்பலை இன்றைக்கி ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் அது ரூட்டை மாற்றி விட்ருக்காங்க, கன்னில் ஷூட் பண்ணி இந்த சைடு நீ போகக்கூடாது, இது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈரான் அந்த கப்பலை உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போட்டோம் சரிங்க தாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு திரும்பி வந்துட்டானா. இதை பற்றி சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, ஜேர்னலிஸ்ட் பொதுவாக அந்த ஹர்முஸ்லையும் ஈரான் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இன்னைக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் காசாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பல பேர் கவனிக்காமல் இருக்கிறாங்க. அதை கவனிக்கணும்னு பல பேர் பேசுகிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காசாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருட்கள்னு சொல்லுவோமா இல்லையா, மருத்துவ பொருட்கள், ஐவின்னு சொல்லுவாங்க. ஐவிங்கிறது அந்த குளுக்கோஸ் மாதிரி போடுறது, அந்த இடத்துல போய் ஒரு குண்டை போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். எப்படின்னா இந்த பாம்பை பற்றி சொல்கிறப்ப இது 2000 டன்னு 2000 பவுண்டுங்கிறாங்க. 2000 டன் இல்லை மண்டிக்கும், 2000 பவுண்டு அந்த அளவுக்குள்ள ஒரு குண்டு அங்கே போடப்பட்டிருக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய குழி விழுந்திருக்கு. அது கூட அந்த மெடிசின்ஸ், வேக்சின் இதெல்லாம் வைக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருந்துச்சான். ஒரு டென்ட்டுக்குள்ளே ரூம் மாதிரி வச்சுருந்தாங்களாம். அந்த பகுதியில் போய் இஸ்ரேல் இன்னைக்கு குண்டு போட்டிருக்கான் அப்படிங்கிற செய்தி வருது. அதோடு சேர்த்து கண்டனங்களும் வருது. அதே சமயம் மேற்கு கரை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை, இந்த வீடியோ பாருங்கள், தொடர்ந்து அங்கே மேற்கு கரையில் இருக்கக்கூடிய அந்த குடியேற்ற வாசிகள் என்ற பேரில் இருக்க தீவிரவாதி என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை ரொம்ப அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வந்து ஏதோ பண்ணுறாங்க, விவசாய நிலத்தை ஏதோ பண்ணுறாங்க. பண்ண உடனே ஒரு அம்மா உள்ளே ஓடுறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வெளியில் வர்றாங்க. வந்த உடனே அந்த பெரிய ஆள் சின்ன ஆள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்லங்க, சின்ன குழந்தைகளை ஷூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த குண்டு அந்த குழந்தைய குனிஞ்சிருது. அது என்ன பண்ணுறது, அந்த குண்டு அங்கே இருக்க செவுத்துரு எங்கேயோ பட்டு போகுது. பட்ட உடனே அதோடைய புகை மட்டும் வெளியில் வருது. இதை பல பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி இதுதான்டா இஸ்ரேலுடைய உண்மை முகம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க,
ஸ்பெயினில் இப்போ மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பெயினினுடைய ஒரு பகுதி சியூட்டா மெலிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொரோக்கோவினுடைய எல்லை பகுதியில் இருக்குது. மொரோக்கோவுக்கும் ஸ்பெயினுக்கும் இது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. மொரோக்கோ என்ன சொல்கிறாங்கன்னா இது எங்கள் பகுதிக்கு உட்பட்டது, எங்கள் இடத்துல உள்ளது தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸ்பெயின் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது எங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு தனி விஷயம். ஆனால் 2019 நெத்தனியாவுடைய மகன் யாயிர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த ஸ்பெயினினுடைய மொரோக்கோனுடைய அந்த மேப்பை போட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து உங்கள் நிலம் போயிடுச்சுன்னா அரபுல முஸ்லீம்னு சொல்கிறீங்களே, இங்கே மேற்கரை வந்து பேசுகிறீங்க, காசா வந்து பேசுகிறீங்க, இங்கே பாருங்கள் இங்கேயும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கான், அங்கே மட்டும் ஸ்பெயின் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கான், நீங்கள் போராடாமல் இருக்கீங்க அப்படின்னு ஒரு சீண்டலை சீண்டி விட்றான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெயினில் கலவரம் ஏற்படுது. சியூட்டாங்கிற பகுதியில் மொரோக்கோவிலேருந்து பல பேர் நீந்தியே வர்றாங்க. அப்படி வரக்கூடாது, எந்த நாடுமே உண்மையிலே ஏற்றுக்க மாட்டாங்கங்க. உண்மையிலேயே அப்படி வந்தவங்க பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பல இடங்களில் போய் பொருட்களை அபகரிக்கிறது, திருடுறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறாங்க. காரை போய் தாக்குறது, இந்த மாதிரியான வேலைகளில் இந்த வந்தவங்க, கடல்லேருந்து நீந்தி வந்தவங்க இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. 60,000 பேர் இந்த சியூட்டாங்கிற இந்த சிட்டிக்குள்ளே போயிருக்காங்க. போகணுன்னா அந்த சியூட்டாவுடைய பகுதியில் சான்சலஸே போகிறாரு. அதாவது ஸ்பெயினுடைய அதிபர் சான்சலஸே போய் என்ன நடக்குது பிரச்சனை பார்க்குறாரு. அவருக்கு எதிராக ஒரு கண்டன குரலும் அங்கே பதிவு செய்யப்படுது. இப்போ என்ன தகவல்னா, ஸ்பெயினில் சமீபத்தில் ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஸ்பெயினுடைய அதிபர் சான்சலர் சொன்னார், எங்கள் உள்நாட்டில் 2 விதமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஒன்று, இன்னொன்று அதை கண்டுபிடிக்கவே இல்லை, நாங்கள் இஸ்ரேல் மேலே சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே நெத்தனியாவுடைய மகனும் கடந்த காலவுடைய பதிவும் காட்டுது. இன்னைக்கு இப்போ மொரோக்கோவில் வந்து ஆள்கள் வந்திருக்குது, அங்கே வந்து பல அசம்பாவித சம்பவங்கள் நடப்பது. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெயினில் இருக்கக்கூடியவங்க அவங்க எதிர்வினை ஆட்டுவாங்கல்ல, அவங்க எதிர்வினை ஆட்டுறது. இதுவெல்லாம் காசா மக்களுக்கு வந்து ஸ்பெயின் உதவியாக இருக்கிறதுனால அதை எதிர்க்கிறதுக்கான மேற்படியான வேலையை இஸ்ரேல் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறாங்க. நான் உண்மையிலே இருக்குன்னே நம்புகிறேங்க. அப்படிப்பட்ட நிலை தான் அங்கே. இதை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரஷ்யாவும் பார்த்தீங்கன்னா சீனாவும் இன்றைக்கி ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. வாய்ப்பே இல்லை இல்லாட்டி அப்படின்னு பல பேர் தகவல் சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய வான்படைங்கிறது ரொம்ப கம்மி தான். கம்பேர்ட் டு நீங்கள் இஸ்ரேலு அமெரிக்கா கம்பேர் பண்ணால் கம்மி தான். அதே மாதிரி கடற்படையும் கம்மி தான். அப்படி இருக்கக்கூடிய ஈரான் 6 மாதம் எப்படிப்பா தாங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஈரான் வந்து ஒரு புத்தி கூர்மையான நாடு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கரெக்டாக எப்படி அடிக்க முடியும்? போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், நம்ம F-35 விமானத்தை அடிச்சிட்டாங்க, நம்ம அதை சொல்கிறாங்க, அமெரிக்காக்காரன் மறுப்பான். சேட்டலைட் இமேஜ் கிடைக்கும்னு சொன்னோம், பாருங்கள் ஈரானுடைய நாட்டத்தை கொண்டு அது சேட்டலைட் இமேஜ் வெளில வந்துருச்சு. ஆனால் அங்கே தான் அடிச்சிருக்கோம், ஜோர்டானில் இருக்கக்கூடிய F-35 விமானத்தை தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற சேட்டலைட் ஃபோட்டோவோடு இன்றைக்கி அவங்க தந்துட்டாங்க. இப்படி இந்த துல்லியமான தாக்குதல் எப்படி நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப கண்டிப்பாக என்ன சொல்கிறாங்களா, சீனாவுடைய தலையிடுதல் அது வந்து கொஞ்சம் லெவலில் இருக்குது, ரஷ்யாவுடைய தலையிடுதல் பெரிய அளவுக்கு இருக்குது. அப்படி சொல்லும்போது என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா, மாஸ்கோ இஸ் கிவிங் டெஹரான் சிக்னல்ஸ் அண்ட் இன்டெலிஜென்சி. சிக்னல்ஸ் இன்டெலிஜென்சின்னு சொல்கிறாங்க, சிக்னலு இன்டெலிஜென்சிலாம் உதவுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லலாம், மீனிங் இன் இன்ஃபர்மேஷன் வேக்கம்டு அப் ஃப்ரம் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ரேடார் அண்டு வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. அதாவது ரேடார், வெப்பன் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்சி, இதில் எல்லாத்துலேயுமே ரஷ்யா உதவி புரியாமல் இவ்வளோ கரெக்டான அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. உண்மையில் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால், உக்ரைனை சமீபத்தில் உக்ரைனுடைய அதிபர் அந்த ஜெலன்ஸ்கி காமெடி பேசியிருக்கான்ல, அவன் வந்து துருக்கிக்கு போய் அவனை போய் அட்ரா பார்த்துக்கலாம், ரஷ்யாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை போய் அடிக்க விட்டு, அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கப்பலை வேற தாக்க வச்சு இந்த போரை அப்படியே பிராந்தியம் ஃபுல்லாக வர வைக்கலாம்னு நினச்சாங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்திச்சு. அதனால ஈரானுக்கு அதிகம் உதவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதான் யதார்த்த உண்மையும் கூடங்க. ஹூத்திகள் சாதாரண மேட்ருங்க. ஒரு ஃப்ளைட்டு சுற்றி வந்து இறங்கினா என்னடா, ஏன்டா உங்களுக்கு இப்படியெல்லாம் என்ன இருக்குது, அவன் இறங்கிட்டு போகிறானா, விட்டுற வேண்டியதானே, நீங்கள் யோக்கியமா? நீங்கள் இந்த ஏமனில் 2 பகுதியாக இருந்து அந்த இடத்துல அந்த 5,27,950 சதுர கிலோமீட்டரில் பாதி இவன் பிரிச்சுக்கிட்டான். கவுண்டமணி செந்திலுக்கு அதே மாதிரி பாதி கூத்திகள் பிரிச்சுக்கிட்டாங்க. அந்த பாதியில் 2 கூத்திகள் 2 பேர் சண்டை போடுறாங்க. இங்கிட்டு யார் தெரியுமா, சவுதியும் துபாயும். வெளியில் ஃப்ரெண்டு, உள்ளுக்குள்ளே எங்கன்னா துபாய், இதுக்குள்ளே ஏமனுக்குள்ளே என்னென்னா 2 பேர் சண்டை, உனக்காச்சு எனக்காச்சியான்னு சொல்லி தெற்கு பகுதியில் 2 பேர் சண்டை. அந்த பகுதியில் ஈரான் விமானத்தை எடுத்துகிட்டு வந்து இப்படி இறக்கக்கூடாது, ஈரான் வளர்ந்துடக்கூடாது. சரிப்பா, வளர்ந்து வந்தால் உனக்கு அச்சுறுத்தலாக இருக்குங்கிற அதில் ஒரு விதமாக நியாயம் இருக்குது, முழுவதுமாக மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. அதை விட அச்சுறுத்தல் இஸ்ரேலை, அவன் கூட போய் ஒப்பந்தத்தை போடுற,
அதே ஒப்பந்தத்தை ஏமனோட உனக்கு போட முடியலை அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. ஃப்ளைட்டு இறக்குறதுல சண்டை, அந்த சண்டை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் விரிவடைஞ்சு போய் சவுதியினுடைய விமானத்தலங்கள், அரம்கோ, ஜீசானில் இருக்கக்கூடிய அரம்கோ பல இடங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இன்றைக்கி ஹூத்திகள் 8 கப்பல்களை, சவுதியினுடைய 8 கப்பல்களை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, உன் கப்பலை அடித்து வரட்டேன் பார் போடா அப்படின்னு சொல்லி அவங்க 8 கப்பலையும் அடித்து விரட்டியிருக்காங்க. இதுவுமே சர்வதேச அளவில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. வீடியோவுடைய கடைசி பகுதியில் நம்ம காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். 60 வயசு 5 மகன்களை இழந்திருக்கக்கூடிய ரீட்டா ஹமீத், 60 வயசு அவங்களுக்குங்க. 65 வயசில், கிட்டத்தட்ட 65 வயசில் கணவர் ஹமீத். இவங்களுக்கு 5 மகன்கள், அவங்களுடைய மனைவிமார்கள், அவங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரே தாக்குதலில் இஸ்ரேலால் கொல்லப்படுறாங்க. அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இவங்க 2 பேர் மட்டும் தப்பிக்கிறாங்க. தாய் பேட்டி கொடுக்குறாங்க. ரீட்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 60 வயதாகி இப்போ நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே என் பிள்ளைகளை பற்றிலாம் நினைப்பில்ல நீங்கள் நினைக்கிறீங்களா? அல் ஜஸீராட்ட சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்காக என் உள்ளம் விதம்பி போகுது. அதை நிவர்த்தி செய்கிறதுக்காக நான் என்ன தெரியுமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்கிறாங்க. இங்கே யாரெல்லாம் இங்கே பிரபலமாக பேசப்படுது தெரியுங்களா? நயன்தாரா, வேறு யார் இன்னும் இருக்கிறாங்க நம்மளுக்கு தெரியல, ஏகப்பட்ட பேர் இருக்கும். அவங்கள பொண்ணு போட்டாங்கன்னா அவங்கள பற்றி பேசும். அவங்க தான் சிங்கப்பெண்கள், அவங்க தான் நாட்டினுடைய வழிகாட்டியே. ஆனால் ஆகலாம், ரெடியாக இருக்க. திரிசா கூட அடுத்த முதலமைச்சர் ஆகலாம். அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை போயிட்டுருக்கு. இறைவன் காப்பாற்றணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதாங்க உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண்ணுங்க. 60 வயசு, 5 மகனை இழந்துட்டாங்க. அடுத்து என்ன தெரியுமா செய்கிறாங்க? 36 அனாதை குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக பொறுப்பெடுக்கிறாங்க. இந்த 36 அனாதை குழந்தை எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய செய்தி. காசாவில் ஒரு பெற்றோர் இழந்தவங்க, அதாவது அத்தாவையோ உம்மாவையோ, அதாவது அப்பாவையோ அம்மாவை இழந்தவங்களில் ஒருத்தவங்களில் எத்தனை பேர்னா 39,000 பேர். 17,000 பேர் 2 பேரை இழந்திருக்கிறாங்க. 4,000 குழந்தைகள் கைகால் இல்லாமல் இருக்குது. உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லைங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை காசாவில்ங்க. இந்த 39,000 அனாதை குழந்தைகளில் 36 குழந்தைகளை அவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தண்ணி இல்லை, உப்பு தண்ணியை குடிக்கணும். ஒவ்வொரு நாளும் இவங்க சொல்கிறாங்க, இந்த 36 குழந்தைகளையும் பராமரிப்பது என்னுடைய பொறுப்பு. மன அழுத்தத்துக்கு மத்தியில் ஒரு பொறுப்பு. ஏன் பொறுப்பை பற்றி இஸ்லாம் சொல்லுது? பொறுப்புகள் விசாரிக்கப்படும் நாளை மறுமை நாளில் என்று இஸ்லாம் சொல்லுதுங்க. அதனால் அதை உணர்ந்தவர்களாக இந்த தாய் செயல்படுறாங்க. அந்த 36 குழந்தைகளுக்கு என்ன செய்யறது, ஏது செய்யறது, இதுவே என்னுடைய நாளினுடைய ஒவ்வொரு நாளுடைய பணியாக எனக்கு இருக்குது. என் மகனுடைய இழப்பு, என்னுடைய பேர குழந்தையுடைய இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்காக கவனிப்பது யார் இருக்கிறா, இவங்களுக்கான பாடுபடணும், இவங்களுக்கான உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கண்ட ஒரு காட்சியை சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய 36 குழந்தைகளும் ஒன்று பழகியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. என்ன தெரியுமா? 36 குழந்தைகளும் வெடி சத்தங்களுக்கு மத்தியிலே தங்களை வாழ பழகிக்கிட்டாங்க. வெடிக்கும் குண்டு, நம்மளை அடுத்து குண்டு போட்டு நான் கூட இறந்து போகலாம், அப்படி வாழை பழகிக்கிட்டாங்க. இன்னொன்று கேட்டேன், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஒரு ரொட்டி துண்டு இருந்தால் அந்த ரொட்டி துண்டை 2ஆக பிச்சு 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடுவதற்கு பழகி கொண்ட மக்கள். எப்படிப்பட்ட மக்கள், எப்படியான நிலை பாருங்கள். அந்த மக்கள் எப்படியான பழக்க வழக்கம்னு பாருங்கள். அதை பராமரிக்கக்கூடிய தாய் கிடைக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள். இதெல்லாம் செய்தியை பார்க்குறப்ப எனக்கு ஒரு நபி மொழி தாங்க ஞாபகம் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன வ கஃபீலுல் யத்தீம் ஃபில் ஜன்னதி. அதாவது ஒரு அனாதையை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களும் நானும் மறுமை நாளில் இப்படி இருப்போம் என்று சொன்னாங்க. அந்த நபிமொழி தாங்க எனக்கு ஞாபகப்படுத்துது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறந்துடாமல் இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.